ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, கன்ஜெனிட்டல் அட்ரினல் ஹைப்பர்ப்ளேசியா. ஓகே, ஒரு நியூ பார்ன் பேபி எங்கள் யூனிட்டில் அட்மிட் ஆகிருக்கு. அதுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பீனோஸ்க்ரோட்டல் ஹைப்போஸ்பேடியசிஸ். நார்மலாக நிறைய பேபிஸ் ஹைப்போஸ்பேடியஸ் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளாண்டுலார் ஹைப்போஸ்பேடியஸ் இருக்கும். அதுக்கு பெரிய எவாலுவேஷன் தேவையில்லை. ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுக்கணும் பேரண்ட்ஸ்கிட்ட. இங்கே வந்து சர்க்கம்ஷன் சர்ஜரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லணும். சொல்லிவிட்டு பீடியாட்டிக் யூரியாலஜிஸ்ட் இல்லை பீடியாட்டிக் சர்ஜன்ட்டை நீங்கள் ரெஃபர் பண்ணிடணும். அவ்வளோதான். பீனோஸ்க்ரோட்டல் ஹைப்போஸ்பேடியஸ்ன்னு வரும்போது கொஞ்சம் டீட்டெயில்டாக நீங்கள் பார்க்கணும். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, பைலேட்ரல் டெஸ்டிஸ் வந்து பால்பபிளான்னு செக் பண்ணோம். டெஸ்டிஸ் வந்து பால்பபிளாக இருந்துச்சு. மைக்ரோ பெனிஸ் இருந்துச்சு இந்த சைல்டுக்கு. ஃபேலஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருந்துச்சு. நான் அல்ட்ராசவுண்டு அப்டமன் பண்ணாங்க. அல்ட்ராசவுண்ட் அப்டமனில் கிட்னிஸ் எல்லாமே வந்து நார்மலாக இருக்குது. எல்லா இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் நார்மலாக இருக்குது அப்படின்னு வந்திருக்கு. முலேரியன் ஸ்ட்ரக்சர் சீன் அப்படின்ட்டு ஒரு ரிப்போர்ட் எழுதியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தர் எவல்யூஷன் பீடியாட்டிக் எண்டோக்ரைனாலஜிஸ்ட்டை நாங்கள் வந்து கேட்டோம். அந்த எண்டோக்ரைனாலஜிஸ்ட்டு என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு செட் ஆஃப் டீட்டெயில் இன்வெஸ்டிகேஷன்ஸ் லைக் 17-hydroxyprogesterone, then glucose, electrolytes. இது போக என்னெல்லாம் கேட்டிருக்காங்கன்னா, ஷார்ட் சினாக்டின் டெஸ்ட்டு, இந்த டெஸ்ட்லாம் டீட்டெயிலாக கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா பண்ணோம். குளுக்கோஸ் மானிட்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. சோடியம் பொட்டாசியம் லெவல்ஸ் பார்த்தாங்க. ஸோ இதோட பேக்ரவுண்ட் என்ன, எதுக்காக இதெல்லாம் செக் பண்ணாங்க அப்படிங்கிற பேசிக்கலாக பார்ப்போம். ஸோ சிஏஹெச் ரூல் அவுட் பண்ணுறதுக்காக தான் இந்த டெஸ்ட்லாம் பண்ணுறாங்க, கன்ஜெனிட்டல் அட்ரினல் ஹைப்பர்ப்ளேசியா. ஸோ இங்கே ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வேறு அஃப்கோர்ஸ் 17-hydroxyprogesterone லெவல்ஸ், அது சொல்ல மறந்துட்டேன். 17-hydroxyprogesterone லெவல்ஸ். இங்கே ப்ராப்ளம் என்னென்னா, இந்த கார்டெக்ஸில் தான் ப்ராப்ளம். அட்ரினல் கார்டெக்ஸில் தான் வந்து ஃபங்க்ஷனல் ப்ராப்ளம் இருக்குது. மெடியூலில் ஒன்றும் இல்லை. மெடியூலில் வந்து அட்ரினலின் நார்அட்ரினலின் ப்ரொடியூஸ் பண்ணும், பிரச்சனை கிடையாது, அதெல்லாம் ஒழுங்காக தான் இருக்கும். அட்ரினல் கார்டெக்ஸ் ஃபங்க்ஷன் ஆகாததுனால உங்களுக்கு 3 இஷ்யூஸ். ஒன்று வந்து கார்டிசால் இல்லை, கார்டிசால் ப்ரொடக்ஷன் கம்மி. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆல்டோஸ்டரோன் ப்ரொடக்ஷன் இல்லை. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா செக்ஸ் ஹார்மோன்ஸ், ஆண்ட்ரோஜன் ப்ரொடக்ஷன். இந்த 3லேயும் இஷ்யூஸ் வரனால தான் உங்களுக்கு அவ்வளோ சிம்டம்ஸும் வருது. ஸோ கார்டிசால் இல்லாததுனால உங்களுக்கு பிபி லோவாகும், சுகர் மெயின்டைன் ஆகாது, ஹைப்போகிளைசிமியா போகும், அது ஒன்று. ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் ஹைட்ரோகார்டிசன் போடுவீங்க, ஏன்னா கார்டிசால் இல்லை இல்லையா. ஸோ அது நீங்கள் சப்ளிமெண்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்டோஸ்டரோன் என்ன பண்ணும், பொட்டாசியம் வெளியே தள்ளும், சோடியம் ரிட்டைன் பண்ணும், வாட்டர் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணும். ஸோ ஆல்டோஸ்டரோன் இல்லாததுனால பொட்டாசியம் ஹை ஆகிடுது, சோடியம் கம்மி ஆகிடுது, ஹைப்போநட்ரிமியாக இருக்கும், ஹைப்பர் கலிமியாக இருக்கும். இது நம்மளுக்கு தெரிஞ்சுதான். ஸோ இது வந்து ஆல்டோஸ்டரோன் இஸ் எ மினரல் கார்டிகாய்டு. இது இல்லாததுனால இட்ஸ் எ மினரல் இல்லையா. மினரல்னால் என்னது, சோடியம் மெயின்டைன் பண்ணுறது மினரல், சோடியம் தான் அந்த மினரல், சோடியம் அண்ட் பொட்டாசியம். இல்லாததுனால நம்ம ஃப்ளூட்ரோகார்டிசன் சப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ரீட்மெண்ட் வந்து அதுதான், இட்ஸ் எ மினரல் கார்டிகாய்டு. ஸோ ஹைட்ரோகார்டிசன் கொடுக்கணும். தென் இந்த மினரல் கார்டிகாய்டு ஃப்ளூட்ரோகார்டிசன் வந்து அதோட மேனேஜ்மெண்ட்டில் முக்கியமான ஒரு பார்ட். இது போக சோடியம் சப்ளிமெண்டேஷன் நம்ம பண்ணணும். ஓரல் சோடியம் சப்ளிமெண்டேஷன் இந்த பேபிஸ்க்கு வந்து நம்ம ரெகுலராக கொடுப்போம். ஓகே, ஸோ இதான் கைஸ் மேனேஜ்மெண்ட்டு கன்ஜெனிட்டல் அட்ரினல் ஹைப்பர்ப்ளேசியாக்கு. இதில் வந்து 17-hydroxyprogesterone டெஸ்ட்டு வந்து சில வேளை அப்நார்மலி ஹையாக இருக்கும், அப்நார்மலி லோவாக இருக்கும். பேபி வந்து சிக்காக இருக்குது, நியூ பார்ன் பேபி என்ஐசியூவில் வேறு எதாவது ஒரு ரீசனுக்காக அட்மிட் ஆகிருக்கு அப்படின்னா உங்களுக்கு ராங் வேல்யூஸ் வரது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இது போக நீங்கள் வந்து யூ ஹேவ் டு எல்லா டெஸ்ட்டையும் நீங்கள் சேர்த்து கோர்வையாக தான் பார்க்கணும். அல்ட்ராசவுண்டு அப்டமனில் என்ன ரிசல்ட் வருது, தென் வந்துட்டு எலக்ட்ரோலைட்ஸ் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் உங்களோட ஜெனட்டிக் மேக்கப் பார்க்கணும். அதாவது XY ஒரு XX குரோமோசோம் என்ன குரோமோசோமல் ஸ்டடீஸ் இருக்குன்னு பார்க்கணும். QF டெஸ்ட்னு ஒரு டெஸ்ட் பண்ணாங்க, அது என்னென்னு எனக்கு டீட்டெயிலாக தெரில. டு செக் அனுப்ளாய்டி அப்படின்னு போட்டிருந்தாங்க, அதுதான் டெஸ்ட் பண்ணாங்க. அதை பார்த்துட்டு XYன்னு இந்த பேபிக்கு எழுதியிருந்தாங்க. நம்ம யூஸ்வலாக பண்ணுறது கேரியோ டைப்பிங். QF PCR டெஸ்டிங்கை பண்ணி பேபியோட ஜெனட்டிக் என்ன ஜெனட்டிக் மேக்கப் வந்து XY அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணாங்க.
வேறு நான் சொன்ன மாதிரி மற்ற இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இனி ஃபர்தராக ஒவ்வொரு ரிசல்ட் வர வர ஒன் பை ஒன் மேனேஜ் பண்ணுவாங்க. அடுத்த முக்கியமான ஹார்மோன் கார்டெக்ஸில் இருக்குது ஆண்ட்ரோஜன்ஸ். ஸோ ஆண்ட்ரோஜன் இல்லைன்னா என்ன ஆகும்னா ஈஸ்ட்ரோஜனோட டாமினன்ஸ் அதிகமாகிடும். ஸோ தட் வில் காஸ் விரலைசேஷன் அண்ட் பாடியிலேயும் நிறைய சேஞ்சஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் கன்ஜெனிட்டல் அட்ரினல் ஹைப்பர்ப்ளேசியா. ஆண்ட்ரோஜன்ஸ் இல்லாதனால அதுவும் ஒரு இஷ்யூ. ஸோ செக்ஸ் ஹார்மோன்ஸோட இம்பேலன்ஸ் இருக்கும் பாடியில். ஸோ இதெல்லாம் தான் நம்மளுக்கு மெயின் ஸ்டே ஆஃப் ட்ரீட்மெண்ட். அதுக்கு சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் கொஞ்சம் உண்டு. ஒரு சின்ன பார்ட் ஆஃப் சர்ஜிக்கல் இன்வால்மெண்ட் உண்டு. கைஸ், மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் கவர் பண்ணிட்டோம். இந்த சைல்டு வந்து தே கேன் ப்ரெசன்ட் வித் சால்ட் லூசிங் கிரைசிஸ். அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஷாக்கு மேனேஜ்மெண்ட் பண்ணணும். ஃப்ளூயிடு போலஸ் கொடுக்கணும். சுகர் லோவாக இருக்கும், நீங்கள் ஹைப்போக்ளைசிமியா ட்ரீட் பண்ணணும். தென் பேசிக்கலி ஷாக் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். ஹைட்ரோகார்டிசோன் கொடுக்கணும். முக்கியமான மெயின் ஸ்டே ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து ஷாக்கில் இருக்கும்போது ஹைட்ரோகார்டிசோன் கொடுத்தீங்கனாலே சைல்டை சேவ் பண்ணிடலாம். முக்கியமான க்ளூ வந்து பிளட் கேஸ் பண்ணும்போது உங்களுக்கு பொட்டாசியம் அண்ட் சோடியம் பார்ப்பீங்க. பொட்டாசியம் வந்து ஹையாக இருக்கும், சோடியம் வந்து ரொம்ப லோவாக இருக்கும். இதை வச்சே உங்களுக்கு ஓரளவு கார்னர் பண்ணிடலாம். நியூபார்ன் கண்டிஷனில் வேறு எதுவும் இந்த மாதிரி ப்ரெசென்ட் ஆகாது. வேறு வந்துட்டு புவர் ஃபீடிங், வெரி லெத்தார்ஜிக், எக்ஸசிவ் வாமிட்டிங், வேறு ஹைப்பர் பிக்மெண்டேஷன்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் வேறு ஃபீச்சர்ஸு. தட்ஸ் ஆல் கைஸ். See you in another video. Bye bye.